ஏமா பார்க்கறதுக்கு கஷ்டப்படுற பொம்பளை மாதிரி இருக்க, ஆனா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்க. நீங்கெல்லாம் ஆம்பளைங்களா சார்? ஏய், என்ன 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 சொன்ன? பொம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்ன சார் சொன்னீங்க? பொம்பளையாச்சேன்னு பாக்குறீங்களா? நிறுத்துமா. உங்க பரிதாபத்தை நினைச்சு சிரிச்சேன் சார். பரிதாபமா? என்னம்மா நக்கல் பண்றியா? நக்கல் இல்ல சார், எங்க நிலைமை. என்ன பொம்பளைன்னு பாக்குறோம்னு நீங்க சொன்னீங்களே, ஆனா என் பொண்ண அந்த கந்துவட்டிக்காரன் ஒரு மனுஷியா கூட வேணும், ஒரு உயிரில ஜீவனா கூட பார்க்கலையே சார். இருமா, ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். என்ன சார் சொல்லணும்? என் பொண்ணோட அப்பன் அதான் எங்க வீட்டு ஆம்பளை. அவன் குடிச்சு குடிச்சு எங்க 2 பேரையும் விட்டு செத்து போனதை சொல்லவா? இல்ல அவன் செத்து போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிள்ளைய படிக்க வைக்க முடியாம வட்டிக்கு நான் கடன் வாங்கினதை சொல்லவா? அவங்க 2 பேருமே ஆம்பளைங்க தானே சார், ஆம்பளைங்க தானே. காலையில தேவி கருமாரி கோயில் பூஜைக்கு போயிட்டு வந்து வீட்டுல பார்த்தா என் பொண்ணு நினைவில்லாம பெத்த அம்மா என்னாலேயே பார்க்க முடியாத அளவுக்கு கிடந்தா சார் நடு வீட்டுல. எங்க வீட்டுல ஆம்பளை இல்ல, அதான் அவனை கேட்க ஆள் இல்லைன்னு தானே என் பொண்ணை அப்படி பண்ணான் அந்த குமாரு. அதனாலதான் சார் என் பொண்ணை ஜிஹெச்ல அட்மிட் பண்ண கையோட நேரா அந்த வட்டிக்கார குமார் வீட்டுக்கு போனேன். நடு வீட்டுல அவன் மட்டும் இருந்தான். அவன் சட்டைய புடிச்சு அடிக்க போனேன், என்னை தள்ளிவிட்டான். கால் தடுக்கி நான் வீட்டு கிச்சன்ல போய் விழுந்தேன். கையில அருவாமனை கிடைச்சது. ஒரு செகண்ட் நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகும் யோசிக்கிறதுக்குள்ள அவன் என் தலைமுடிய புடிச்சிட்டான். ஒரே போடு அவன் கழுத்துல வச்சு அருவாமனையால அரி அரின்னு மனசுல தேவி கருமாரிய நினைச்சுக்கிட்டு அந்த தேவி அம்மனாவே மாறி மாறி அவனை அறுத்துட்டேன். செத்துட்டான். இப்ப என்ன சார், என் பொண்ண ஆசிரமத்துல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன தூக்குல போடணும், அதானே? போடுங்க சார், போடுங்க. சந்தோஷமா சாகுறேன். ஆனா நான் பண்ணத உங்களாலலாம் பண்ண முடியாதுல்ல சார், பண்ண முடியாதுல்ல.
அதனால தான் சார் கேட்டேன், நீங்கள்லாம் ஆம்பளைங்களான்னு. என் பொண்ணு, என் பொண்ணு. உன்னை இனிமே எப்பவா பார்க்க போறேன்? எப்படி உன்னை பார்க்க போறேன்? ஒரு தவறு நடப்பதை வேடிக்கை பார்த்து கடந்து செல்லும் ஆண் ஆண்மை நிறைந்தவன் அல்ல. அதை எதிர்த்து ஒரு பெண் நின்றாலோ அல்லது மனதளவில் எதிர்க்க துணியும் ஒரு குழந்தை கூட ஆண்மை நிறைந்தவர்தான்.